இன்றைக்கி ஒரு குயிக் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, முந்திரி எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதையுமே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போது நம்ம அலசி கட் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் முருங்கைக்கீரை இல்லை சிறுகீரை இந்த மாதிரி கூட இது வேணாலும் எடுத்துக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதுவுமே நல்லா குக் ஆகட்டும். ரொம்ப குக் பண்ணிட்டீங்கன்னா கீரை லைட்டாக கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் லைட்டாக குக் ஆகட்டும். தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாதீங்க, அந்த எண்ணெயிலேயே அது வதங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆற வச்சு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. வேணால் ரைஸ்க்கு சால்ட்டு போட்டுட்டு நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரம் மசாலா வேணால் லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கீரை ரைஸ் ரெடி ஆயிரும். யூஸ்வலாக கடைஞ்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, பொரியல் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.